கூட்ட நெரிசல் மரணம் தொடர்பாக பல்வேறு வாதங்கள் இரண்டு பக்கமும் எடுத்து வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த வழக்குகளை தனித்தனியாக நீதிபதிகள் விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது அந்த கூட்டத்திற்கு சென்று நான் காயமடைந்து விட்டேன், எனவே தமிழக வெற்றிக் கழகம் தொடர்பாக பல கட்டுப்பாடுகளை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும் என்று ஒருவர் செந்தில் கண்ணன் என்ற கரூரை சார்ந்த ஒரு மனுதாரர் கூட மனு தாக்கல் செய்திருக்கின்றார். பொதுக்கூட்டங்களின் பொழுது உரிய வழிகாட்டுதல்களை டிஜிபி பிறப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. கரூரில் மட்டுமல்ல, நாமக்கல்லிலும் கூட அசம்பாவிதங்கள் நடைபெற்று விட்டன. குறிப்பிட்ட நேரம் என்பது 12 மணி. அதாவது தாவேகாவினர் 12 மணிக்கு விஜய் தேர்தல் பரப்புரை மேற்கொள்வார் மதியத்தில் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் விஜய் வந்தது இரவு 7 மணி. குறிப்பிட்ட நேரத்திற்கு விஜய் வராததன் காரணமாக அங்கே இருந்தவர்கள் அந்த போதுமான அளவு குடிநீர் கிடைக்காமல், நீர்ச்சத்து குறைபாடு உள்ளிட்டவற்றால் சோர்ந்து போனார்கள். அந்த நேரத்தில் நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டது என்று ஒரு மனுவை அவர் தாக்கல் செய்திருக்கின்றார். பொதுநல மனுவாக அவர் அந்த கூட்டத்திற்கு சென்றவராம். அந்த அடிப்படையிலே தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த நிலையில்தான் அடுத்தடுத்து கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. பொதுக்கூட்டங்கள், பேரணி போன்ற நிகழ்வுகளுக்கு உரிய வழிகாட்டுதல்களை பிறப்பிக்கக்கூடிய வழக்குகளை சேர்த்து ஒன்றாக நீதிபதிகள் விசாரிக்கின்றார்கள். அதாவது ஒரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும், அது தனியாக விசாரிக்கப்படுகின்றது. இதோடு சேர்த்து பலர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராகவும் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு என்ற அடிப்படையிலே மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து, பொதுக்கூட்டங்கள், பேரணி போன்ற நிகழ்வுகளுக்கு உரிய வழிகாட்டுதல்களை பிறப்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. எனவே அந்த மனுக்களை எல்லாம் அவர்கள் மொத்தமாக தற்பொழுது கையில் எடுத்திருக்கின்றார்கள். அவற்றை சேர்த்து விசாரிக்கின்றார்கள் நீதிபதிகள் இருவரும். மற்றபடி இந்த சிபிஐ விசாரணை கேட்ட ஒரு மனு, முக்கியமான மனு ஆதவ அர்ஜுனா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவை பொறுத்தவரை அவர்கள் தனியாக அந்த மனுவை விசாரிக்க இருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, இந்த மனுவில், சிபிஐ விசாரணை கேட்ட மனுவிலே மேலும் பல முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த உடற்கூறாய்வு செய்வதற்கான நேரம் என்ன என்பதை குறிப்பிட்டு அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 39 உடல்களை ஒரு சில மணி நேரங்களுக்குள் நள்ளிரவிலே உடற்கூறாய்வு செய்து அதிகாலைக்குள் இறந்த நபர்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் அந்த குழந்தைகள் உடலை, பெண்கள் உடலை, இளைஞர்கள் உடலை அரசு வழங்கியிருந்தது. இது தொடர்பாகவும் சந்தேகத்தை எழுப்பியிருக்கின்றார்கள் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தினர். அதாவது இரவு நேரத்திலே சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு உடல் கூறாய்வு செய்யக்கூடாது என்று விதிகள் இருக்கின்றன. ஆனால் அதை மீறி இரவுக்குள்ளே 39 பேரை இவர்கள் உடற்கூறாய்வு செய்திருக்கின்றார்கள். 39 பேரை உடற்கூறாய்வு செய்வதற்கான மருத்துவர்கள் எந்த இடத்தில் இருந்து வந்தார்கள், எப்படி அவ்வளவு மருத்துவர்கள் அந்த மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்து வரப்பட முடிந்தது என்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கின்றார்கள். ஆனால் சட்டம் ஒழுங்கு சார்ந்த ஒரு சில மரணங்களில், குறிப்பாக அந்த மரணத்தால் ஏதேனும் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும் என்று தெரிந்தாலோ, பெண்கள் பாதிக்கப்பட்ட ஒரு வன்புணர்வு சம்பவ கொலையாக இருந்தாலோ உடனடியாக இரவு நேரத்தில் கூட அவர்கள் அந்த உடற்கூறாய்வு செய்யலாம் என்று விதிகளில் தளர்வு உண்டு. வழக்கமான ஒரு உடலை இரவு நேரத்தில் உடற்கூறாய்வு செய்வதற்கு தான் தடை உண்டே தவிர, இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வுகளில் பாதிக்கப்பட்டிருந்த பெண்களாக இருந்தாலும் சரி, சட்டம் ஒழுங்கு சார்ந்த ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி விடக்கூடிய வகையிலான மரணமாக இருந்தாலும் சரி, அல்லது காவல்துறையினருக்கு ஒரு உடல் தொடர்பாக உடனடியாக வழக்கின் சாட்சியம் தேவைப்படும் பொழுதும் சரி, காவல்துறையினர் அந்த மாவட்ட ஆட்சியர் மூலமாக இரவு நேரத்திலும் உடற்கூறாய்வு செய்யலாம். அந்த அடிப்படையில் தான் இந்த 39 உடல்களுக்கும் உடற்கூறாய்வு செய்யப்பட்டது என்ற கருத்தை அரசு தரப்பிலே வழங்கியிருந்தார்கள். அதன்படி விதிகளுக்கு உட்பட்டு தான் உடற்கூறாய்வு நடைபெற்றிருக்கின்றது. இரவிலேயே உடற்கூறாய்வு செய்து உடலை வழங்கிவிட்டோம் என்பதில் எந்த விதிமீறலும் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த SOS தொடர்பான வழக்குகளுக்கு பொதுவான ஒரு உத்தரவை நீதிபதிகள் பிறப்பிக்க இருக்கின்றார்கள். அதாவது 2 வழக்குகளாக இதை நாம் பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட 7 மனுதாரர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், தமிழக வெற்றி கழகத்தினர் தவறு செய்திருக்கின்றார்கள். அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த தவறு அடுத்தடுத்து மற்ற கட்சிக்காரர்களுக்கு ஒரு அதே போன்ற தவறை செய்வதற்கு வழிகோலிவிடக் கூடாது என்ற அடிப்படையிலே தாவேகாவிற்கு சில அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும். இந்தியா முழுவதற்கும் பொருந்தக்கூடிய விதமாக கட்சியினர் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டம், பேரணி உள்ளிட்டவற்றுக்கெல்லாம் கட்டுப்பாடுகளை பிறப்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அந்த 7 மனுக்களையும் நீதிபதிகள் ஒன்றாக எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்திலே அதை அனைத்தையும் சேர்த்து ஒன்றாக உத்தரவு பிறப்பிக்க இருக்கின்றார்கள். அது இறுதி உத்தரவாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு இடைக்கால தீர்ப்பாகவும் கூட இருக்கலாம். அதே போன்று சிபிஐ விசாரணை கேட்டிருக்கக்கூடிய அந்த மனு, அது நீண்ட விசாரணைக்கு உட்படுத்தப்படும். ஏனென்றால் அதில் தான் அடுக்கடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக விஜய் பேசியிருந்தார், மணல் கொள்ளை தொடர்பாக விஜய் பேசியிருந்தார்,
அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவரை குறிப்பிட்டு விஜய் பேசும் பொழுதுதான் இந்த கலவரம் தூண்டப்படுகின்றது. எனவே அந்த அரசியல் தலைவருக்கு பின்னணியில் ஏதேனும் ஒரு சதி திட்டம் இருந்திருக்கும், அதை அவர் செய்ததால் தான் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டு விட்டது என்று தங்களுடைய மனுவிலே பெயர் குறிப்பிட்டு இந்த வழக்கை தமிழக வெற்றி கழகத்தினர் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த சம்பவம் நடந்தவுடன் எப்படி அந்த இடத்துக்கு முக்கியமான அந்த அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்தார்கள் என்பதை கூட ஒரு முக்கியமான கேள்வியாக தமிழக வெற்றி கழகத்தினர் எழுப்பி இருக்கின்றார்கள். சில அமைச்சர்கள் எப்படி விரைவாக வந்தார்கள், அது மட்டுமல்லாமல் அந்த ஊரை சார்ந்த அரசியல் பிரமுகர்கள் எப்படி உடனடியாக அந்த மருத்துவமனை வளாகத்திற்கு வந்தார்கள், எப்படி அந்த ஒரு கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அடுத்தடுத்து உள்ளே வந்திருக்கின்றன, மேலும் அந்த ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தொடர்ந்து ஆட்கள் இல்லாமல் உள்ளே வலம் வந்தபடி இருந்தது, கூட்டத்திற்குள் வலம் வந்தபடி இருந்தது. எனவே இது எல்லாம் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக செய்யப்பட்டிருக்கக்கூடிய சதி என்று குறிப்பிட்டு அந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். எனவே அரசியல் தலைவர்கள் உள்ளே வந்த நேரம், மருத்துவமனையில் வந்து நின்ற நேரம் உள்ளிட்டவை எல்லாம் தற்பொழுது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட இருக்கின்றது. நீதிபதிகள் இவை அனைத்தையும் கேட்டுவிட்டு என்ன தீர்ப்பு சொல்ல போகின்றார்கள் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.